சாம்சங் S26 அல்ட்ராவை ஸ்டோரில் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள், ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டா என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பற்றி நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன். அதை பற்றி எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் போட்டு விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், சாம்சங் S26 அல்ட்ராவோட ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸில் சூஸ் பண்ணுற மாதிரி வைட் ஆங்கிள் அந்த இதெல்லாம் சூஸ் பண்ண முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரண்ட் கேமராவில் நார்மலாக ஷூட் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ 4K 60 FPSல ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டெபிலிட்டி பெருசாக லைக் நான் லைட்டாக வேணும்னு ஆட்டுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இல்லை, லைட்டாக தான் ஆட்டுறேன். ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மேலே தெரியுங்களா. ஸோ எனக்கு வந்து இங்கே கேட்குறதுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. பட் ஆடியோ டிவைஸில் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அண்டு பேக்ரவுண்டுக்கும் லைக் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸோ அந்த கலர் டோனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயே பக்காவாக ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கே வந்து ரொம்ப குட் லைட்டிங்கில் தான் இருக்கேன். ஸோ அதனால் ப்ராபப்ளி உங்களுக்கு பெஸ்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 60 FPSல எடுத்துகிட்ருக்கோம். முன்னாடி எடுத்தது வந்து 4K 60 FPSல இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லைக் நான் இப்போ வேணும்னே வாபிள் பண்ணுறேன். ஸோ சேக் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டர் ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா லைக் அது 4K, இது 1080 இல்லை. ஸோ பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேணும்னே தான் ஆட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் அந்த என்னோடய ஐஃபோனில் அந்த இதை போட்டு எடுத்தேன். பட் அப்போ எடுக்கும்போது எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, என்னால் ஸ்க்ரீன் பார்த்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுனால நான் ஓவர்வியூ ஷாட் எதுவும் எடுக்கல. ஸோ இப்போதைக்கு நான் டேரெக்டாக இதில் தான் பேசிகிட்ருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஆடியோ எரேசருக்கான ஆப்ஷன் இருக்குது. மேபி நான் எடிட்டில் அதையும் எரேஸ் பண்ணி போடுறேன். எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும். ஹாய் காய்ஸ், இது சாம்சங் S26 அல்ட்ராவோட பேக் கேமில் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைட் ஆங்கிள் வியூவில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஸ்டெபிலிட்டி தெரில எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். லைட்டாக ஷேக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1xல எடுக்கிறேன். ஸோ 1xல எடுத்துகிட்ருக்கோம். இப்போது 2x மேபி நான் இங்கேருந்து எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 2xல எடுத்துகிட்ருக்கோம். இப்போது 3x அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5x. தென் இது 10x. இது பார்த்தீங்கன்னா 25xங்க. ஸோ 25xல எடுத்துகிட்ருக்கோம். லைட்டாக க்ளோ ஆகிறது சைட்லலாம், அவ்வளோ இதுவாக இல்லை. பட் 25x உங்களால் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இன் பிக்சரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுலேயே ரெக்கார்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி தரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 6xல எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1xல இருக்குது. இது 2xல இருக்குது. அண்ட் 5x, 10x, 25xல இருக்குங்க. ஸோ அங்கே ஒரு போர்டு இருக்குது, அதுக்கு வேணால் ட்ரை பண்ணுவோமா. ஸோ அந்த போர்டுக்கு ட்ரை பண்ணலாம் இன்னொரு டைம். ஸோ இது வைட் ஆங்கிள் 1x, 2x, 5xங்க, 10xங்க அண்ட் 25x. இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. பட் லிட்ரலியாக நல்ல கிளாரிட்டியாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க எங்கேயோ இருக்காங்க, பட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வைட் ஆங்கிளில் இதுதான் லைக் வைட் ஆங்கிள் இது 0.5xல, இது 1x. இந்த ஐஃபோன்லலாம் கேமரா ஸ்விட்ச் ஆகும்பொழுது ஷிஃப்ட் நடக்கும்ல, அது மாதிரி ஃபீல் ஆகுது லைட்டாக. இது 3x, இது 5x, இது 10x, இது ஓ மை காட் நான் அவங்கள எடுக்கலைங்க, இந்த நகையை தான் எடுக்கலாம். 25x இது.
பட் 25Xலேயும் ஓரளவு பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ மை காட், அது அங்கேயோ இருக்குங்க அந்த கடை. ஸோ இது வைட் ஆங்கிள், அப்படியே ஜூம் இன் பண்ணால் 25X கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர்ஸ் தூரம் இருக்குது போல். பட் இருந்தாலும் அங்கே இருக்க இமேஜஸை பார்க்க முடியுது. இப்போ ஃப்ளிப் 7ல் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு 20-30 மினிட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணேன், பயங்கரமாக ஹீட் ஆயிடுச்சு கேமரா. ஸோ முன்னாடி வார்மாக ஃபீல் ஆகுது, லைட்டாக பின்னாடியும் ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் கேமராஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வைக்கும்பொழுது கொஞ்சம் சீக்கிரம் செட்டில் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் சாம்சங் S26 ப்ளஸோட கேமராஸ், S26 அல்ட்ராவோட கேமரா சாம்பிள்ஸு. ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நான் நிறையா அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.